அனைத்து வருங்கால ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் 2026-27 ஆண்டிற்கான எஃப்எஸ்ஓ காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான டீட்டெயிலையும், அது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் நடத்தப்பெறும் தேர்வுகளை பற்றியும் அவங்க கூறியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மானிய கோரிக்கை எண் 19 சொல்லியிருந்தாங்க. அதோடைய இண்டெக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 சாப்டர் வச்சு இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட்டு தான் இது. இதில் நம்ம எஃப்எஸ்ஓ மட்டும் இல்லாமல் நிறைய பணியிடங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டது மட்டுமோடு இல்லாத இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஷெடியூல் விட்டுருக்காங்க. அந்த ஷெடியூலை நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துறை தலைமை அலுவலரிடமிருந்து விவரங்கள் பெறப்பட்ட பின்னர் கூடுதல் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிக்கைகள் 2026-27 ஆண்டிற்கான கால அட்டவணையில் புதுப்பிக்கப்பட்டு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஆர்பி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் இவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க விட்டுருக்க இந்த ஷெடியூலை நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். இந்த கொள்கை விளக்க குறிப்பில் கொடுத்துருக்க போல் இந்த வேக்கண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணுவோம், எக்ஸாமை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஓ. இது பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த ஆஃபீஸில் கமிஷனர்கிட்ட இன்டென்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது, இத்தனை பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, இத்தனை பேர் ப்ரொமோஷன் போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த டீட்டெயிலை வச்சு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் நடத்தி எங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா டிஎன்எம்ஆர்பி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. ஓகேவா? இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்எம்ஆர்பியோடைய ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 118 சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிற போல் ப்ரமோஷன் ரிட்டையர்மெண்ட்லாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிட்ட கண்டிப்பாக போஸ்டிங் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ 190 வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. குறிப்பாக இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய பர்டிகுலர் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான். ஏன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுடைய அப்டேட்டில் எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அந்த கோர்ஸில் அதில் ஜாப் எடுக்கிறவங்க நல்லாவே ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சியோ டெட் எக்ஸாம், டிஆர்பி மற்ற தேர்வுகளை விட இதில் நமக்கு ப்ரெஷர் குறைவு. எக்ஸாம் நீங்கள் படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாவே போதும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம். இந்த 10 யூனிட்டுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் 5 வேல்யூம் புக்கு போட்டிருக்கோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே 100% நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். புக்கை நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இதற்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலை நான் இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டிஎன்எம்ஆர்பியோடைய ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ போஸ்ட் இருக்குது, என்னென்னலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த நேம் ஆஃப் தி போஸ்ட்டில் பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே டென்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே தற்காலிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தாவில் பார்த்தீங்கன்னா 131, பார்மசிஸ்ட் ஆயுர்வேதா 3, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எல்லாமே இருக்காங்க. இது யூஜியான ஒரு வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்மசிஸ்ட் தான். இதற்கான கிளாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்குமே நம்ம வகுப்புகள் நடத்துவோம், புத்தகங்கள் கொடுப்போம்.
ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச், லைவ் வீடியோ எல்லாமே இதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் போகணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு போதும். இதில் உங்களுக்கு ஏ டு இசட் நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுடைய வேலை என்னென்னா கொடுக்கக்கூடிய ஷெட்யூல் படி நீங்கள் படிக்கிறது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே 100% நீங்கள் பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த டார்க் ரூம் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் நிறைய இருக்குது. நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் 2 இது கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 2126 போஸ்ட் வந்து இவங்க வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே 2026, 27க்கான வேகன்சி லிஸ்ட் தான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த எஃப்எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஆஃபீஸ் ஆஃப் தி டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். இது எதுனா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 38 மாவட்டங்கள் இருக்குது. இதில் வந்து 118 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிளாக்ல ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நிறைய பணியிடங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து கணக்கில் வரும்போது கண்டிப்பாக வந்து இது பெரிய அளவில் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது இதில் அடுத்ததாக மாணவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் இந்த டிகிரி நான் முடிச்சிருக்கேன், எனக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்திருக்கேன். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளியிட்டுள்ள இந்த கெசட்டு. இந்த அரசு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஃப்எஸ்ஓக்கான அந்த தேர்வில் எந்தெந்த கோர்ஸ்லாம் முடித்தவங்க எலிஜிபிள்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திருத்தங்களையும் நாங்களும் வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதற்கு முன்னாடியான ஒரு வீடியோவில் நம்ம எந்தெந்த கோர்ஸ்லாம் கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கும்ன்றத நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் நீங்கள் பாருங்கள். அதற்கான வீடியோ லிங்க்கை இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராமில் டெய்லியும் கொஷின் கொடுக்குறோம். அது எல்லாமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டை உடனுக்குடன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம், கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். வள்ளுவன் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். புக்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப், வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம அவைலபிளாக இருக்கிறோம். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.